தம்பி வச்சிடப்பா. கடை சொல்கிறேன், கேட்குறியா? நானும் காலேஜ் ஜாயின் பண்ண புதுசில் ஒன்றை மாதிரி தான் இருந்தேன். எங்கள் அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்காலர்ஷிப் மூலிமா இந்த காலேஜுக்குள்ளே தான் வந்தேன். என் வாழ்க்கை நிம்மதியாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்ச மாதிரி இல்லை. நான் எங்கள் அப்பா அம்மாவை நினச்சே தான் வந்துட்டு இருந்தேன். ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் என் இனிய தனிமையே அன்னைக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. நான் ஒரு ஸ்கேமர் நினச்சி விட்டுருக்கேன். அன்னைக்கு நைட் எனக்கு திரும்ப ஒரு மெசேஜ் வந்துச்சு. அதை என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அது ஸ்கேம் இல்லை. ஆனால் யாரோ என்னை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் என்னை பற்றி முழுசாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். நான் அவங்கள பார்க்கணுன்னு கேட்டேன். ரூம் நம்பர் 215 முன்னாடி வர சொன்னான். நானும் ஒரு கோவத்தில் பார்க்கணும், அவங்ககிட்ட சண்டை பிடிக்கணும்னு போனேன். ஆனால் எனக்கு அங்கே ஒரு சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. அவன் சொன்ன மாதிரி ரூம் நம்பர் 215 முன்னாடி போய் நின்னேன். பட் அங்கே யாருமே இல்லை. ரூம் க்ளோஸ்டாக இருந்துச்சு. நான் கோவத்தில் அவனுக்கு ஒரு மெசேஜ் போட்டேன். அப்போது அவன் என்ன மிரர் பார்க்க சொன்னான். அங்கேருந்து எனக்கு ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் கிடச்சிது. ஆனால் நான் இந்த ஸ்டிக்கி நோட்ஸை கோவத்தில் கசக்கி போட்டேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரே இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் போக போக நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அவனை மீட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். அதுக்கான டைமும் வந்துச்சு. ஆனால் அவன் என்னோடய தேவதாஸ் கெட்டப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு என் முன்னாடி வர சொன்னான். நானும் ட்ரிம்லாம் பண்ணிட்டு அவனை பார்க்க போகிறேன்ற சந்தோஷத்தில் பறந்து போனேன். பார்த்தீங்களாண்ணா? இல்லை, பூட்டின கதவு பூட்டின மாதிரியே தான் இருந்துச்சு. என் ஃபேஸும் அந்த பூட்ட மாதிரி சோகத்தில் இருந்துச்சு. அப்போது உடனே அவனுக்கு மெசேஜ் பண்ணேன். அவன் என்னை திரும்பவும் மிரர் பார்க்க சொன்னான். நான் அப்போதான் ரியலைஸ் பண்ணேன், நீ தான் நானுன்னு சொல்லாமல் சொல்லியிருக்கான்னு. அங்கேருந்து தான் என் கதை தொடங்குச்சு. சூப்பர்ண்ணா, இந்த கதை எனக்கு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அந்த மெசேஜ் பண்ணது யாருண்ணா? எனக்குள்ளார இருக்கிற ஒருத்தனுக்கு வாய்ஸ் இருந்தா அது அவன் தான். அவன மாதிரி ஒருத்தர் எனக்கும் மெசேஜ் பண்ணுவாராண்ணா? கண்டிப்பாக.